நான் ஒரு பொறுக்கி, இவன் இருக்கானச்சே இவன் ஒரு பொறுக்கி, இந்த இவன் பேர் திரு, இவன் ஒரு பொறுக்கி. நாங்க எல்லாருமே பொறுக்கிங்க தான். போட்டி ஒன்னு டிவிக்கு நானே அவனை வேஸ்ட்னா சாப்பிடு கட்டுனாங்களே. நான் பாருங்க ஒரு 3 வீடியோ போடுறேன், நீங்க 2 வீடியோ போடுற பாருங்க. இந்த வீடியோட இருக்கும் எப்படி ஒரு அராஜகாட்சி திமுகவை ஏஐல கிரியேட் பண்ணி இந்த மாதிரி போய் வந்தீங்களே ஏஐல கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க நிஜமா ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டுற உங்க நிலையை வேற போகும்ல. முன்னா சவுக்கு சங்கரை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கையை இருக்குங்க. இப்ப என்ன புடுங்குனீங்க? 10 நாள் வீடியோ இருந்தாரு, அவர் தெளிவா சொல்லிட்டு போனாரு. நீங்க என்ன புடுங்கினாலும் 4 மாசம் வர முடியாது, எலெக்ஷன் முடிவதற்கு வரமாட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அவர் போலீஸ்காரங்க வந்த போது ஸ்டெயிலா உட்காந்து இந்த தில்லி யாரு பேரும் அவரு வேற யாரும் இல்ல, அவ்வளவு பெரிய டாக்டரும் படிக்கல, வழக்கறிஞரும் படிக்கல, சாதாரண ஆளு. இவ்வளவு தெளிவா கால் மேல கால் போட்டு உங்க அராஜகத்து கைக்கூலியா நடக்கிற போலீஸ்காரங்க மூலியமா கால் மேல கால் போட்டு சௌரா பேசுறதுல. அப்ப நீ எல்லாம் எங்க போய் கொண்டு போய் முகத்தை வச்சு வந்துடல. ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டுற திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், ஐயோ பா தப்பு. உதயநிதி ஸ்டாலின் யாரு? அவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு, ஒரு 1000 பேர் வேலை கொடுத்திருந்தாரு. அவரெல்லாம் பத்தி பேசுறது யாருக்கு அறிவே இருக்கு? என்ன அவர் திரைத்துறையில வரல, அவரெல்லாம் எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு. தற்கொலைங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி உங்க ஆளுங்க யாருன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்களா? உங்க முதுகுல அழுக்குறத பார்த்து பேசுங்க. டே பேசுறதுக்குலாம் அறிவே இல்லை. என்ன இந்த வீடியோட ஒரு 3 வீடியோ போடுற டிஎம்கே அராஜக ஆட்சியை பத்தி, நம்ம ஸ்டாலினை பத்தி ஏஐ வீடியோல கிரியேட் பண்ண வீடியோ ஒன்று போடுறேன். பிளஸ் நம்ம திமுக நிர்வாகின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கெட்ட வார்த்தையில் பேசுறான், அந்த வீடியோ போடுற பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவங்க அராஜகத்தின் உச்சம் இருக்குன்னு. சரிங்களா? 2026 இவங்க போதும். சேப்பாக்கம் தொகுதியிலும் குளத்தூர் தொகுதியிலும் எக்காரணம் திரும்ப இவனுங்களா டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. என் வீடியோ ரிசல்ட் வர அன்னைக்கு பிரபலமாகும். சரிங்களா? ரிசல்ட் வர அன்னைக்கு கண்டிப்பா பிரபலமாகும். நம்ம சேப்பாக்கம் தொகுதி, குளத்தூர் தொகுதி, நம்ம திருமாவளவன் 3 பேரும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 2026 போதும். இவங்க அராஜகாட்சி 2026 மட்டும் இல்ல, இனிமேல் திமுக வரவே வராது. சரிங்களா? போதும் உங்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ. யாருக்கு பார்க்கணும்? எனக்கு இல்ல. எனக்கும் இல்ல. அப்ப எனக்கும் இல்ல. டேய் எல்லாரும் வேணா, நீங்க யாருக்கு தான் பாக்குறது? தம்பி அப்ப உங்களுக்கு பாப்பா வைங்க. உங்க பேர் பொம்மை முதல்வரா? ஆமா. கேவலமான பிறப்பு. கடைசி வரைக்கும் பிராடத்தனம் பண்ணியே வாழ்ந்து எலெக்ஷன் டைம்ல போய் வாக்குறுதி கொடுத்துட்டு ஸ்டாலின் நான் வராரு விடியல் தர போறாருன்னு ஃபன் பண்றது உங்க பெரிய பொழப்பா இருக்கும். கையெழுத்த போட்டு காசத்தான அடிப்போம், கல்லாப்பட்டிய பார்த்த நாங்க நல்லா தான நடிப்போம். எங்க சட்ட பையில் தானா வேணும், எங்க தூண்டில தங்க மீனா வேணும். வண்டி வராதுல இல்ல, லைட்டா எச்சில நிக்குது. இவர் முன்னாடி நிக்கல, இன்னும் வரா சொல்ல வண்டி வராசவே இல்ல. எதுவுமே பேசல, எடுத்தோடனே பேசவே சொல்ல. அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எடுத்தோடனே அந்த வார்த்தை பேசுறாங்க. எவ்வளவு கோவம் வரும்? நிக்கிற வண்டியில இடிச்சா வராங்க. இடிச்சனா பாருங்க, இடிச்சனா பாருங்க, இடிச்சனா கூட நீ கேட்டுக்கலாம், இடிச்சனா கூட கேட்டுக்கலாம். சரி இப்ப என்ன சொல்றது? அவ்வளவு அடி அடிச்சாரு நானு. எவ்வளவு அடி அடிச்சாரு? எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது. சரி இப்ப என்ன பண்ண போற? 100 கால் பண்ணிருக்கேன் வராங்கன்னு. அவ்வளவு அடி அடிச்சுட்டாரு நானு. ரோட்ல எதுக்கு அடிக்கிறேன்? ரோட்ல எத்தனை பேர் அடிக்கிறேன்? டேய் சும்மா சொல்லினே கேமரா வீடியோ எடுத்து சொல்றது என்னவா? அதை பாடுற அண்ணம்மா நீ காசு கொடுறா ரெடி பண்றதுக்கு போட. அப்படியே நிக்கட்டுண்டா. போலீஸ் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணு, இன்ஸ்பெக்டர் போன் பண்ணு. உன்னை உட்கார வைக்கும் போது வண்டி
ஓரங்கட்டு வண்டி எடுப்பா குட்டி வண்டி சந்திர விட அவனை வண்டி தாவி அங்க எங்க இருந்து வந்து சாரின்ற அப்படிதானே பேசுறேன் அதான் நானும் அப்படிதானே பேசுறேன் திருப்பி அடிப்பேன் நான் பேசுகிறேன் வண்டி இடிச்சிட்டு இல்லாம வண்டி நான் இடிக்கவே இல்லை நீ அசிங்கமா பேசின பிறகு நான் தான் பேசுறேன்ல வண்டி தூக்கிவிட அடிலாம் படல எதுவுமே பேசினேன்